இப்போ இந்த தர்மபுரி மக்களரங்கம் நிகழ்ச்சியில நாங்க கொடுத்திருக்கிற தலைப்பு, ஒவ்வொருவரிடமும் ஒரு தேடுதல் இருக்கிறது, அந்த தேடுதல் தான் ஒரு நல்ல மாறுதலை தரும் என்று மக்களரங்கம் மனப்பூர்வமாக நம்புகிறது. உங்கள் தேடுதல் என்ன? தாய்நாட்டை தேடுகிறேன். உங்கள் தாய்நாட்டை தேடுகிறீர்கள். யாழ்ப்பாணத்தில் பால்தீவு பசித்தீவு என்று அழைக்கப்படும் நெடுந்தீவில் பிறந்த நான் தற்பொழுது பாரத தாயின் முத்தென விளங்கும் ஈகைக்கு பெயர் போன தகடூரில் தருமபுரியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பலஹள்ளி அகதி முகாமில் வசித்து வருகிறேன். நான் எனது தாய்நாட்டின் அமைதியை தேடுகிறேன். ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை தாய் மண்ணில் வாழ நினைப்பதில் என்ன குறை? வந்தவர்கள் வாழ வாழ்ந்தவர்கள் சாவதா? சிங்களவர் ஆள செந்தமிழர் சாவதா? 1978ஆம் ஆண்டு தரப்படுத்துதல் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தரப்படுத்துதல்னா சிங்களவர்கள் 35 மதிப்பெண்கள் எடுத்தா கல்லூரியில அனுமதி சீட்டு கொடுத்தாங்க. தமிழர்களோ 90 மதிப்பெண்கள் எடுத்தா தான் அந்த கல்லூரியில நுழைய முடியுமே என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. நாங்க அதையும் மறுக்கல, 90 மார்க் எடுத்து கல்லூரியிலும் சேர்ந்தோம். தரப்படுத்தல் சட்டத்தை தான் கொண்டு வந்தான். சரி, ஓகே, ஒத்துக்கிட்டேன். படிக்க போனவன உயிரோட கொண்டு வரக்கூடாதா? கூட்டு குடும்பம் எங்கட குடும்பம். நாங்க வாழ்ந்தது அம்மம்மா, அப்பப்பா, அப்பம்மா, மாமா, மாமி, அத்தை, இப்படி நிறைய பேரோட கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு சண்டை போட்டாங்க, கொத்து குண்டு போச்ச. குடும்பம் அப்படியே சீரழிஞ்சு சின்னாபின்னமா போயிட்டு. உயிரினும் மேலான தாய் நாடு இன்று உடலங்கள் எரிகின்ற பேரு. பயமின்றி நாம் வாழ்ந்த சிறு கூடு இன்று பாதகரால் சிதைந்த மண்மேடு. இன்று பாதகரால் சிதைந்த மண்மேடு. 1990ல பாரத மாதா எங்களை ரொம்ப இருகரம் கூப்பி வரவேற்பா. அங்க இருந்து வந்தோம் அகதியா. நான் வந்தது 3 வயசுல. எனக்கு தாய்நாட்டை பத்தி தெரியாது. இப்ப நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா, எங்க தாய்நாட்டை திரும்பி பார்க்கணும், என் தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும். இதுதான் என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்றது? நாங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யணுமோ எல்லா வசதியுமே நாங்க செஞ்சு கொடுத்தோம். இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவோ லட்சக்கணக்கான இந்திய தமிழர்களை விட, அதாவது கீழ்மட்ட, நான் சொல்றது கீழ்மட்ட நிலையில உள்ள இந்திய தமிழனோட நாங்க உங்களை நல்லா வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்க நாட்டை விட்டுட்டு நீங்க அங்க போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எதனால? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் லட்சுமணன். எங்க தங்கி இருக்கீங்க? ஓசூர்ல இருக்கு. அட்ரஸ்? அண்ணா நகர் ஓசூர். அண்ணா நகர் ஓசூர்னு சொல்றியா? அப்ப அகதிகள் முகாம் தகடூருங்கடா. இல்ல, அவருக்கு படிப்பு கொடுத்திருக்க, அவருக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுத்திருக்கிற, தங்கி இருக்கிறது அகதிகள் முகாம். யூ டோன்ட் பிலாங் டு மை கண்ட்ரி. நீ என்னோட கண்ட்ரிக்கு சொந்தமானவன் தானே சொல்ற. அதுக்கப்புறம் என்ன குறைச்சல் கேட்டா? உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வைக்கிறேன், ஒரு ஓரத்துல உட்கார வைக்கிறேன், வேலைக்கு சாப்பாடு வருதுன்னா உங்க வீட்டுல நான் இருப்பேனா? என் வீட்டுக்கு போகத்தான் பிரியப்படுவேன். I object your question. நான் ஒண்ணு சொல்றேன். நான் கேட்கறது, எனது நாட்டில் எனது மண்ணில் எனது சூரியனை நின்றபடி பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? சூரியன் ஒண்ணுதான், இங்க இருந்தும் பாத்துக்கோன்றீங்க. இங்க இருந்து பார்த்தா எனது நாட்டுல இருந்து கிடைக்கிற பாக்குற சூரியன் இங்க இருந்து பார்த்தா என்ன கிடைக்குமா? அதுக்காக நீங்க கேள்வி கேட்காமல் இருந்து விடாதீர்கள். நான் உங்களை கத்தினேன்னு நினைச்சிடாதீங்க, திட்டினேன்னு நினைச்சிடாதீங்க. இதை விட டபுள் மடங்கு கருத்தோடு என்ன திட்டினீங்க, நான் தலைவணங்கி உங்களை வரவேற்பேன். சொல்லுமா. வேலைக்கு போறேன், 12 மணியோட ஆபீஸ் முடிஞ்சிருது. திரும்பி வந்தா எனக்கு போறதுக்கு பஸ் கிடையாது. சரி, அதுக்கு அடிப்படை உரிமை எனக்கு 2 வீலர் இருந்தா போயிருவேன். போய் வாங்கலான்னு போனா, அகதினி உனக்கு அசையும் சொத்து அசையா சொத்து வாங்க உரிமை இல்லை. இப்போ 2 வீலர் வாங்கணும்னா, லைசன்ஸ் வாங்க போனோம்னா அதற்கான உரிமம் வாங்குறதுக்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. ஒரு பத்திரம் பதிவதற்கான உரிமை இந்தியாவில் அவர்களுக்கு கிடையாது. அதுதான் அந்த பொண்ணு சொல்லுது. படிச்சிட்டோம், இந்தியாவில் நிறைய பேர் படிச்சிட்டோம். அதுக்கு நான் இந்திய தாயக நண்பர்களுக்கு தலை தாழ்த்தி வணங்குறேன். ஓகே, கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனா எல்லாம் கரெக்டா இருக்குது. கடைசியில எங்க இருந்துமா வர்ற? இலங்கையா? சரிம்மா, இது எங்க நாட்டுல இருந்தா பிரச்சனை இல்லைல்ல, அதனால எங்க நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்.
உங்க முகாமை விட்டு சுதந்திரமாக வெளியில போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வர முடியுமா? முடியாது. எவ்வளவு நாள் அதிகபட்சம் இருக்கலாம்? 3 நாள். என்ன சார் 3 நாளைக்கு மேல அவ அக்காவோடைய தங்கச்சியோட போறதுக்கு உரிமை கிடையாது, போய் கையெழுத்து வாங்கணும். இது என்ன சுதந்திரம்? இல்ல சார், அங்க இன்னும் யுத்தம் முழுவதும் முடிந்ததாக இன்னைக்கு வரைக்கும் தகவல் கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு, உடைமை இல்ல, ஒத்துக்கிறேன், உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த நேரத்துல ஏன் நீங்க அங்க போறீங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி. உரிமையற்ற இடத்தில், உணர்வற்ற இடத்தில் அந்த பெண் உயிரோடு இருப்பது என்பது எனக்கு சொல்ல தெரியவில்லை. உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள முடியாத இடத்தில், உணர்வுகளை நிலைநாட்டிக் கொள்ள முடியாத இடத்தில், அற்ற இடத்தில் சொல்லி தயவு செய்து இங்கு இருக்கும் தமிழர்களின் மனதை புண்படுத்தி விட. நான் இப்ப இருக்கிறது நன்றியுள்ள நாய் என்ற நிலைமையில. பள்ளிக்கூடத்துல ஒரு உறுதிமொழி சொல்லுவாங்க தெரியுமா? இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். நான் என்னத்த சொல்றது? இலங்கை என் தாய்நாடு, இலங்கையர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். நான் என்னால சொல்ல முடியலைங்க. ஏன் சொல்ல முடியல? நான் இருக்கிறது இந்தியாவுல, எப்படி சொல்றது?